தமிழ் வாய்ஸ் வழங்கும் பலசரக்கு பலதும் பத்தும். தமிழ் voice.com இணையதளத்தோடு இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் பலதும் பத்தும் பேசுகின்ற இந்த பலசரக்கு நிகழ்ச்சிகளூடாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நாங்கள் இன்றைய தினம் பார்க்க போகின்றோம், காதல் என்றால் என்ன, கல்யாணம் என்றால் என்ன. ஒரு ஞானியை அணுகிய சீடன் காதலுக்கும் திருமணத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்று கேட்டான். அதற்கு அந்த ஞானி, அது இருக்கட்டும், முதலில் நீ ரோஜா கூட்டத்துக்கு போ. அங்கே உனக்கு எது உயரமான ரோஜா செடி என்று தோன்றுகின்றதோ அதை எடுத்துக்கொண்டு வா. ஆனால் ஒரு நிபந்தனை, நீ எக்காரணம் கொண்டும் போன வழியில் திரும்பி வரக்கூடாது என அவர் தெரிவித்தார். சீடன் உடனே கிளம்பி சிறிது நேரம் கழித்து வெறும் கையுடன் வந்தான். ஞானி, எங்கே உன்னை கவர்ந்த உயரமான செடி என்று கேட்டார். சீடன் சொன்னான், குருவே, வயலில் இறங்கி வந்த போது முதலில் உயரமான ஒரு செடி என்னை கவர்ந்தது. அதைவிட உயரமான செடி இருக்கக்கூடும் என்று தொடர்ந்து நடந்தேன். இன்னும் உயரமான செடிகள் தென்பட்டன. அவற்றை விட உயரமான செடிகள் இருக்கக்கூடும் என மேலும் நடந்தேன். அதன் பிறகு தென்பட்டதெல்லாம் குட்டையான ரோஜா செடிகளே. வந்த வழியே திரும்பி வரக்கூடாது என்பதால் முன்னால் பார்த்த உயரமான செடியையும் கொண்டு வர முடியாமல் போய்விட்டது. புன்முறுவலோடு ஞானி சொன்னார், இதுதான் காதல். பின்னர் ஞானி, சரி போகட்டும், அதோ அந்த வயலில் சென்று உன் கண்களுக்கு அழகாக தெரிகின்ற ஒரு சூரியகாந்தி செடியை பிடுங்கி வா. ஆனால் இப்போது கூடுதலான ஒரு நிபந்தனை, ஒரு செடியை பிடுங்கிய பின் வேறு ஒரு செடியை பிடுங்க கூடாது. சிறிது நேரத்தில் சீடன் ஒரு சூரியகாந்தி செடியுடன் வந்தான். ஞானி கேட்டார், இதுதான் அந்த தோட்டத்திலேயே அழகான சூரியகாந்தி செடியா? சீடன் சொன்னான், இல்லை குருவே, இதைவிட அழகான செடிகள் இருக்கின்றன. ஆனால் முதல் முறை கோட்டை விட்டது போல் இந்த முறையும் விட்டுவிடக் கூடாது என்ற அச்சத்தில் முகப்பிலேயே எனக்கு அழகாக தோன்றிய இந்த செடியை பிடுங்கி வந்து விட்டேன். நிபந்தனையின்படி ஒரு செடியை பிடுங்கிய பின் வேறு செடியை பிடுங்கக்கூடாது என்பதால் அதன் பிறகு இதைவிட அழகான செடிகளை நான் பார்த்த போதும் பறிக்கவில்லை. இப்போது ஞானி சொன்னார், இதுதான் திருமணம். நிஜமாக இந்த பலதும் பத்தும் சொல்லுகின்ற பலசரக்கு நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாங்கள் இணைத்திருந்த காதல் என்றால் என்ன, கல்யாணம் என்றால் என்ன என்ற தலைப்பில் அமைந்த ஒரு சுவாரஸ்யமான விடயத்தை பகிர்ந்து கொண்டோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் voice.com என்ற இணையதளத்தோடு. நாளைய தினம் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான பலசரக்கு நிகழ்ச்சியோடாக சந்திக்கலாம். நன்றி.